சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். எசேயா 38:5 வாசிக்க கேட்போம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். தேங்க்யூ லார்ட். எசேக்கியா ஒரு நல்ல ராஜா தான். சில பிழைகளை தவிர மற்ற எல்லாம் நல்ல ராஜா தான். அவனுடைய பிழை என்னன்னா, பாபிலோன்லேருந்து வந்த பிரபுக்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தான். பொக்கிஷங்கள் எல்லாம் ஆலயத்தில் அரண்மனையில் இருக்கிற எல்லாம் பொக்கிஷத்தையும் காண்பித்தான். அது முக்கியமான தவறு. இன்னும் சில நேரத்தில் பதறினான், அது சில தவறுகள். மற்றபடி அதிகபட்சமாக கர்த்தருடைய பார்வையில் ஒரு நல்ல ராஜா தான். யூதா ராஜாவில் எசேக்கியா ஒரு நல்ல ராஜா தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை ஒரு வியாதியை கொடுத்து, உன் நாட்கள் முடிய போது நீ ஆயத்தப்படுத்து, உன் வீட்டினுடைய காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்து பண்ணிட்டு நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்துரு என்று அழைக்கும் பொழுது, ஹோம் காலிங், பர்மனன்ட் ஹோம் காலிங், நித்தியமான வீட்டுக்கு அவனை அழைக்கும் பொழுது அவன் மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்படுறான். ஏசியா போய் சொல்கிறார், நீ வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, கர்த்தர் உன்னை அழைக்க போகிறாருன்னு. உண்மையாகவே அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாளில் பரிசுத்தவான்களுக்கு, இந்த நாளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவருக்கு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அழ ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு எவ்வளோ நான் நல்லா நடந்தேன், உனக்கு பயந்து நடந்தேன், நான் நீர் சொல்லுகிறபடிலாம் நான் செய்தேன் அல்லவா. கர்த்தாவே, என்னை இவ்வளோ சீக்கிரம் என்னை கூப்பிட்றீங்களே, எனக்கு இன்னும் 15 இன்னும் என்ன சில வாழ்க்கையை சில வருஷங்கள் கூட்டுமே என்று அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். கெஞ்சி அழுகிறான். அழுது கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க என்று கர்த்தர் சமூகத்தில் தனித்து அவன் அழுது புலம்புறான். ஆண்டவரேன்னு கெஞ்சுறான். அவனுடைய கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு திரும்பி போய் ஏசாயா கிட்ட சொல்கிறார், ஏசாயா, நீ மீண்டும் போய் அவனுக்கு சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுச நாளோடு 15 வருஷம் கூட்டிட்டேன்னு போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த வாக்கியம் தான் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. இப்போ இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்ணீரான ஜெபம், ஒரு உண்மையான கண்ணீர் வடிக்கிற ஜெபம் எவ்வளோ வலிமை பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முடிக்கிற நேரமாக இருந்தாலும் அவன் அழுகிறான், கெஞ்சிக்கிறான், கதறுகிறான். அப்படின்றதுனால கர்த்தர் அவனுக்கு 15 வருஷம் கிருபையாக கூட்டி கொடுக்குறார். சரி, இன்னும் 5 வருஷம் நீ எடுத்துக்க, உன் ஜீவன் நாளில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ இந்த கண்ணீர் ஜெபம் எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்குற ஒரு ஜெபம் அந்த கண்ணீர் ஜெபம். இதை 4 பேர் மத்தியில் செய்ய முடியாது. ஆக்சுவலாக வரும் கண்ணீர் ஆராதிக்கும் போது, நன்றியை கர்த்தர் நினைக்கும் போது அதை நம்ம தொடச்சிக்கலாம். மற்றும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உட்காந்து எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்கும் போது சில முக்கியமான எண்ணங்களை ஆவியாளர் உணர்த்தும் போது நம்ம கண்ணீர் வர நம்ம தொடச்சிக்கலாம். ஆனால் தனிமை தான் நல்ல கண்ணீர் விட்டு அழுது, நல்ல வாய் விட்டு கண்ணீர் விட்டு நல்ல அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போனா தனிமை ஜெபத்தில் தான் நமக்கு அது வரும். தனித்திருந்து கர்த்தரோடு இசைந்திருந்து நம்ம நல்ல கண்ணீர் விட்டு அழுவலாம், நல்ல கண்ணீர் விடலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு செலெக்ஷனை, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் அறை வீட்டில், உங்கள் வீட்டில் நல்லா கண்ணீர் விட்டு, மன பாரம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கண்ணீர் விட்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிங்க. தாயாரே, உன் கண்ணீர் உன் பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தந்தைமார்களே, உன் கண்ணீர் உன் குடும்பத்தை கட்டும். நீங்கள் எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ கர்த்தரை சொல்லியிருக்கிறாரு, உன் கண்ணீரை துருத்தியில் பிடிச்சி வச்சிருக்கிறான், அளந்து வச்சிருக்காராம். எத்தனை டிராப்ஸ் ஆஃப் கண்ணீர், எத்தனை டிராப்ஸ், ஹை டிராப்ஸ் வாட்டர் எவ்வளோன்னு சொல்லி கர்த்தர் அப்படி அளந்து வச்சிருக்கிறாராம். துருத்தியில் உன் ஜெபத்தை அளந்து வைத்திருக்கிறார். அதனால் நாம் 4 பேர் மத்தியில் சில நேரத்தில் நல்லா அழ முடியாது, வந்துடும், கண்ணீர் தொடச்சிக்கலாம். ஆனால் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறது வாய் விட்டு திறந்து அழுது ஆண்டவரேன்னு புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த ஏசாயா செய்தார். தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவும் கூட பார்த்தீங்கன்னா
அவர் கண்ணீர் விட்டு வாய் திறந்து அழுதார். வாய் திறந்து ஒரு இடத்துல அழுதார். லூக்கா 19:41 வாசிக்க கேட்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். வாய் திறந்து அழுதார். ஆஹான்னு அழுதார் ஏசப்பா. கண்ணீர் மட்டும் விடல, வாயை திறந்து அப்படியே தாங்காம, இதயம் தாங்காம அழுதார். ஏன்னா அவருடைய காலத்துக்கு பின்பாக ஒரு பெரிய அழிவு யூதருக்கு இருக்கிறது. 10 லட்சம் பேரை ரோம அரசாங்கம் கொன்றது, 10 லட்சம் யூதர்களை கொன்றது. வயிற்றுல இருக்கிற பிள்ளையெல்லாம் கீறி எடுத்து செவுத்துல மோதி அடிச்சு சாவடிச்சாங்க. அதுக்கு தான் சொன்னாரு, கோழி தன் குஞ்சுகளை எத்தனை முறை கூவி அழிக்கிறது போல நான் அழைத்தேன், நீங்களோ மனமில்லாது போயிட்டீங்களே, ஐயோ என்று நடக்க போற சம்பவங்களை குறித்து மனம் திரும்பாத இருக்கிற இஸ்ரவேல் மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார் ஏசப்பா. பப்ளிக் அழுதார், கதறி அழுதார் ஏசப்பா. சில பேர் அழுலன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் நல்ல கண்ணீர் விட்டார், நல்ல அழுதார், நல்ல மன்றாடினார், நல்ல நேசத்தை காமிச்சார், நல்ல மனுஷத்தன்மையில நல்லா வாழ்ந்தார் ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, எருசலேமில் சிலுவையில் சுமந்து கொண்டு போகும்போது கூட சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. சகோதரிகளே, எனக்காக அழாதீங்க, என்னை பார்த்து அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி அந்த பாரமான ரொம்ப வேதனையான தாங்க முடியாத வேதனையிலும் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் அங்கே சொல்கிறார், சென்டென்ஸ் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, என்னுடைய முதல் நைட் ப்ரேயரில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு அம்மா நல்லா அழுது, மாலமாக இல்லை, நல்ல கண்ணீர்லேருந்து நல்ல மாலையை ஊற்றி கொண்டே இருந்தது. அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இல்லை, ரொம்ப அடக்கி அழுது செபிச்சுன்னே இருந்தாங்க, ரொம்ப சின்சியராக. அப்போ நான் நினச்சேன், நானும் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நைட் ப்ரேயரில் பேசுகிறேன், ஆனாலும் இவங்கள மாதிரி ஒரு உண்மையான பல மணி நேரம் அழுகுறாங்களே இந்த அம்மா, கண்ணீர் விட்டு அழுகுறாங்களே, ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு இன்னும் வரலையே, செபத்தில் அந்த பாரம் வரலையே, இவங்க இவ்வளோ அழுகுறாங்களே, என்ன ஏசப்பா இப்படி அழுகுறாங்களே, நான் என்ன செய்கிறது, அந்த அனுபவம் எனக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி நைட்டில் யோசித்துக்கினே நான் வரும்பொழுது, நைட் ப்ரேயர் 3 மணிக்கு முடிந்தது. நான் என்னுடைய பைக்கில் வந்துனே இருக்கிறேன். ஒரு ஆட்டோவில் ஒரு டீ கடையாண்ட நாங்கள் நின்று டீ சாப்பிட்ருக்குறோம். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க வரமா ஆட்டோலேருந்து. நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஜக்கில் கொடுத்து அங்கே பார்த்தா ஒரு வாலிப பையன் மரணத்துக்கு எதுவாக போராடின்னு இருக்கிறான். குடின்னு குடித்து உயிருக்கு நேராக போராடி கொண்டிருக்கிறான். அவனை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு போய் கேஎம்சியில் சேர்க்கணுன்னு அவங்க போயின்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லாரும் அழுகுறாங்க, அவங்க தம்பி எல்லாரும் சேர்ந்து அழுதுகினே அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்குறாங்க. சரி, அந்த பார்த்துட்டு நானும் நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மொட்டை மாடியில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் படுக்கலான்னு சொல்லி என் வீட்டுக்கு போயிட்டேன். போன பிறகு இந்த சீன் எனக்கு வந்தது. சீன் வந்தவுடனே எனக்கு ஒரு உணர்வு மைண்டில் வருது. அந்த சாவக்கூடிய தெருவாயில் இருக்கிற அந்த குடிக்காரன் உன் அண்ணனாக இருந்தா நீ என்ன செய்வே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. உடனே எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அழ ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆத்மாவுக்காக பாரத்தோடு அழுது ஜெபித்த ஒரு இரவு அன்னைக்கு தான் அந்த அனுபவத்தை எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார், நிறைய கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷத்தோடும் களிப்போடும் கண்ணீரோடும் தனிமையில் நான் ஆராதனை செய்வது, துதிப்பது, என்னுடைய தனிச்செபங்களெல்லாம் என் கர்த்தரோடு நான் இசைந்து அளிப்போடும் ஆனந்தத்தோடும் இருப்பதும், அவர் செய்த நன்மைகளை நான் நினைக்கும் போது, எனக்கு செய்த கிருபைகளை நான் நினைக்கும் போது கண்ணீர் விடாமல் நான் எழுந்து வந்த நாளே கிடையாது. ரெண்டும் நான் செய்வேன், தானாகவே வந்துடும். அந்த முதல் அனுபவம் அந்த இரவில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், எல்லா ஆத்துமா பாரம் வரணும்னா நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய கூடத்தில் நம்முடைய மக்கள் என்று கருதும் போது தான் அந்த கண்ணீர் வருது. ஏசப்பா, ஐயோ இந்த சனம் அழிய போதேன்னு நினச்சி தான் வாய் விட்டு கண்ணீர் விட்டு அழுதார் ஏசப்பா. எசேக்கியேல் தன்னுடைய நாட்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுததுனால தேவன் அவனுக்கு ஒரு அனுமதி சித்தத்தை கொடுத்து 15 ஆண்டு காலம் இன்னும் நீ வாழுன்னு சொல்லி அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நியாயமான, நீதியான, தேவையான விஷயங்களுக்காய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரா, வாலிபனே, வாலிப பெண்ணே, உனக்கு கர்த்தர் செய்யாமல இருப்பார், நிச்சயம் செய்வார்.
இந்த கண்ணீர் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கர்த்தர் அந்த கண்ணீர் ஜெபத்தை எப்படி வருதுன்னா, ஒரு மனுஷன் கண்ணீர் அவன் இதயம் நொறுங்கி அப்படியே உசுக்குனராக உடைந்து, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த கண்ணீர் வருது. தாவீது இதை சொல்லுகிறான். சங்கீதம் 34:18 வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். நொறுங்குண்ட இருதயம் கர்த்தர் சமீபமாயிருந்து அவங்களை ரட்சிக்கிறாராம். தேங்க்யூ லார்ட். ஆனால் உங்கள் கண்ணீருக்கும் பதில் சீக்கிரம் வரப்போது. நீங்கள் வடித்த தனிமையில் யாருக்கும் தெரியாத வடித்த அநேக நாட்களாய் வடித்து கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீருக்கு, ஐயோ என் கணவன் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, நான் மட்டும் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் நீ அழுதாய். எத்தனை நாள் தன் மனைவி பிள்ளைகள் ரட்சிப்புக்காக, தன் கூட பிறந்த மக்களின் ரட்சிப்புக்காக, சுவிசேஷம் அறிவித்த தன் நண்பனின் ரட்சிப்புக்காக, தன் கிராமத்துக்காக நீ எத்தனை நாள் அழுத. நிச்சயம் உன் கண்கள் பார்க்கும் அந்த ரட்சிப்பை, உன் கண்கள் பார்க்கும் கர்த்தர் மகிமையான காரியங்களை உன் கண்ணீருக்கு பதிலாய் தருவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இதுவரைக்கும் கர்த்தர் பார்க்கல நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தர் பார்த்து வருகிறார். கர்த்தர் நல்லவர். வட இந்தியாவா தென்கொரியாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ப்ரேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட். மியூசிக்லாம் வச்சு பிரசங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்குமாங்க. நைட் ப்ரேயரில் ஃபுல்லாக 2000-3000 வாலிபர்கள், அப்படியே பகல் நேரத்தில் வாலிப பெண்கள், ஈவினிங் நேரத்திலலாம் முதியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே முழங்காலில் நின்று, வாலிபர் நைட்டில் முழங்காலில் நின்று செபிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அவங்க 74 லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க கொரியாவில். 1.25 கோடி அங்கே இருக்காங்க சியோலில். மீதி லட்சங்களை கர்த்தர் ரட்சிக்கணும், கொரியா முழுக்க கர்த்தர் ரட்சிப்பு வரணுன்றதுக்காக நைட்டில் 11லேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் 3 hours கண்ணீர் ஜெபத்தை செய்கிறாங்க. அப்படியே முழங்கால் நின்று அழுதுனே இருக்கிறாங்க வாலிபர்கள். அப்படியே ஒருத்தன் கூட அழாதவன் கிடையாது. எல்லாரும் அழுது செபிக்கிறாங்க. சத்தம் போட்டல்ல, அப்படியே கண்ணீர் மாலையாக அப்படியே சொட்டுன்னு ஊற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவன் பிள்ளைகளே அங்கே அவ்வளோ ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீயும் நானும் கூட இந்த தேசத்துக்காக அந்த அளவுக்கு பாரப்பட்டோமானால், நம்முடைய கிராமங்களுக்காக, நாம் வாழ்கிற சென்னை பட்டணத்துக்காக, நம்முடைய இந்தியாவுக்காக நம்ம பாரப்பட்டோமானால், தேவன் அதே எழுப்புதலை ஆவியானவர் கொண்டு வர போறது நிச்சயமானது. உன் குடும்பத்திற்காக நீ கண்ணீர் விட்டு செபிக்கிற ஜெபத்திற்கு வெகு சீக்கிரத்தில் ரட்சிப்பை அவங்க அடைவதை நீ பார்ப்பாய். உன் காரியம் வாய்க்க செய்வதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. 2 தீமோத்தேயு 1:3 பவுல் தன்னுடைய சீஷனுடைய கண்ணீர் ஜெபத்தை ஞாபகப்படுத்துகிறார். வாசிங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. ஜீசஸ். தீமோத்தேயு அவரோடு கூட இருக்கும்போது அப்படியே இரவு நேரங்களிலே, ஜெப நேரங்களிலே அப்படியே அழுது தன் விசுவாசிகளுக்காக, ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக அப்படியே அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை பவுல் அடிகளார் ஞாபகப்படுத்துகிறார். உன் கண்ணீரை நான் ஞாபகப்படுத்துகிறேன்ப்பா. நான் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ ஒரு பாரம் உள்ள, ஒரு பொறுப்புள்ள, ஒரு கரிசனை உள்ள, பாசம் உள்ள ஒரு ஊழியரை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரே இந்த தேசத்திற்கு, இந்த ஊழியத்திற்கு, அப்போஸ்தல ஊழியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறீரே, சபைக்கு கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி பவுல் நினைக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாராம். ஹல்லேலூயா. அந்த பொறுப்புள்ள தாய்க்காக ஆவியானவர் சந்தோஷம் அடைகிறார். பொறுப்புள்ள தகப்பனே, பொறுப்புள்ள வாலிபனே, உன் நிமித்தம் ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். அடியேனும் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. பொறுப்பு உள்ளவங்களை மட்டும் ரொம்ப பிடிக்கும். சில பேர் உன்னுடைய கண்ணீர் ஜெபத்தை நீ உன்னுடைய பப்ளிக்கில் செய்யும் போது உன்னை கிண்டல் பண்ணால் நீங்கள் கலங்கி போகாத. தனிமையில் போய் நீ நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா அழுது புலம்பு. என்னுடைய சில நேரத்தில்
நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், நின்று ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் குப்புற விழுந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பிறண்டுன்னு இருப்பேன். என் தனி ஜெபத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஆனாலும் ஒரு குழந்தை மாதிரி நான் அங்கே இருந்தாலும் எப்படியும் காரியத்தை வெளியில் சாதிச்சிருவேன். கர்த்தரை பிடிச்சி காரியத்தை சாதிச்சிருவேன். இது வரைக்கும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால உங்கள் தனி ஜெபத்தில் இன் எனி ஃபார்ம், எந்த விதத்துலையும் குப்புற கூட விழுந்துக்க. ஒரு ஆண்டவரே நீங்கள் தந்தாதான் நான் நிறுத்துவேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு கேளு. தராரா இல்லையா பாரு, கர்த்தர் நிச்சயம் அந்த அதுக்கு பதிலுக்கு நிச்சயம் ஆன்சர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்ன வார்த்தை வாசிங்க. யோவான் 16:20 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பாடு கஷ்டப்பட்டு நானும் எல்லாம் அழுகுறோம். பல பிரச்சனைக்கு சாட்சியாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஐயோ இத்தனை நெருக்கம், இவ்வளோ போராட்டம் இருக்குது, கெட்ட மனுஷங்க வரானே, சாத்தான் வரானேன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் அந்த உபத்திரம் போராட்டம் பல விதத்தில் இருக்குது. பல கஷ்டத்தில் நம்ம அழுகிறோம். ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியிலேயே இன்னும் சில நாட்களிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டல, கண்ணீருக்கு அப்படியே களிப்பா உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். சிரிப்பாய் மாற்ற போகிறார், இனிப்பாய் மாற்ற போகிறார் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து விண்ணப்பங்களை அனுப்புங்க, ஜெபிங்க, நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.